கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு காரியங்களை அனுசரிக்கும்படியாக புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஆமென். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு காரியங்களை அனுசரிக்கும்படியாக புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. ரெண்டே சொல்ற கவனிங்க. ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானம், இரண்டாவதாக ராபோஜனம் அல்லது கர்த்தருடைய பந்தி, கம்யூனியன். கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிக்குதல். ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானம், இரண்டாவதாக ராபோஜனம் அல்லது கர்த்தருடைய பந்தி அல்லது கம்யூனியன் அல்லது அப்பம் பிக்குதல். இதெல்லாம் ஒண்ணுதான். இந்த ரெண்டு காரியத்தை அனுசரிக்கும்படியாக புதிய ஏற்பாடு நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை குறித்து பார்ப்போம். முதலாவதாக தண்ணீர் ஞானஸ்நானம். என்னதுங்க? தண்ணீர் ஞானஸ்நானம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், 48வது வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். என்ன செய்தான்? கட்டளை. எதுக்கு கட்டளையிட்டான்? ஞானஸ்நானம். ஏன் இந்த வசனத்தை நான் வாசித்தேன்னா, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் வாசிக்கலாம். மார்க் 16:16 இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லுகிறாருங்க, இல்லையா? நான் இந்த வசனத்தை குறிப்பா வாசித்தேன்னா, இங்க ரட்சிக்கப்பட்டவங்கள புறஜாதியார்கள். இங்க ரட்சிக்கப்பட்டவங்களா புறஜாதியார்கள். கொர்நேலி வீடு இருக்குது. கொர்நேலி வீட்டில் எல்லாரும் வந்து பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உடனே அவர் சொல்றாரு, தண்ணீரை எவனாவது விளக்கலாமா? உடனே தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பா புறஜாதியார்களுக்கு அப்படின்னு சொல்லி தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுத்தாச்சு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தண்ணீர் ஞானஸ்நானம். ஆகவேதான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெறாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, இந்த காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்த காரியம்? இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை செய்யப்பட வேண்டிய காரியம். டெய்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா? மாசம் மாசம் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஃப்ரெஷ் ஆயிரும் பாஸ்டர் அப்படின்னு எதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 1ஆம் தேதி எதுவும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் என்பது ஒரே முறை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை செய்யப்பட வேண்டிய காரியம். இரண்டாவதாக இந்த ராபோஜனம், கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிக்குதல், இந்த திருவிருந்து ஆராதனை. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும், அந்த வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தர் வருமளவும் ஞானஸ்தானம் பெறுங்கள் அப்படி நான் போடல. கர்த்தர் வருமளவும் இதை என்ன செய்யுங்க? அனுசரிக்கன்னு சொல்றாரு. எதை? இந்த அப்பம் திராட்சரசத்துல பங்கெடுக்கிற காரியத்தை. அப்பம் பிக்குதல் அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை பித்ததுக்கு அடிய அவர் வாங்கினதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசம்
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இதை நினைவு கூறும்படி, விற்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை நினைவு கூறும்படி, சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நினைவு கூறும்படியாக இதை அவர் வருகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை வருகிற வரைக்கும் அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், அனுசரியுங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கர்த்தருடைய பந்தி, ராபோஜனம், திருவிருந்து ஆராதனை, இந்த அப்பம் பிக்குதல், இந்த கம்யூனியன், இதை அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும், அனுசரிக்க வேண்டும். தினந்தோறும் அனுசரிக்கலாம், டெய்லி அனுசரிக்கலாம், வாரந்தோறும் அனுசரிக்கலாம், மாதந்தோறும் அனுசரிக்கலாம். குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும். டைம் இல்லாதனால மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யறத வந்து நாம் அனுசரிக்கிறோம். எனவே இந்த ரெண்டு காரியங்களை செய்யும்படியாக தான் சத்திய வேதம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. பலவிதமான சடங்காச்சாரங்கள், பலவிதமான சடங்குகள், பலவிதமான முறைமைகள், இதை கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்கணும், அதை கை கொள்ளணும், இதை கை கொள்ளணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், போட்டு உருண்டு விரண்டு இதெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்காதீங்க. இந்த ரெண்டை செய்யணும். அதில் ஒரே ஒரு முறை தான் தண்ணீர் ஞான ஸ்நானம். ஆனால் கர்த்தருடைய பந்தி, இந்த அப்பம் வைக்குதல் அடிக்கடி செய்யப்பட வேண்டிய காரியங்கள். இந்த ரெண்டு காரியத்தை செய்யும்படியாக தான் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. இந்த விருத்த சேதனம் பண்றது, மோசனுடைய முறைமையில கை கொள்றது, இதெல்லாம் ஒரு அடிமைத்தன வாழ்வை போல இருக்கிறது என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எனவே இந்த ரெண்டு காரியங்களை செய்யும்படியாக சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. விருத்த சேதனம் பண்ணுவதை குறித்து போதிக்கவில்லை, இது தேவையில்லாத ஒன்று. இன்னும் பலவிதமான காரியங்களை அனுசரிப்பது என்பது அது தேவையில்லாத ஒன்று. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாம் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை கேள்வி இது வரைக்கும் தெளிவாயிடுச்சா?